பிரசித்தி பெற்ற கேரளா பத்தினம்திட்டா சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி தேவஸ்தானத்தில் புதிய நவக்கிரக கோயில் பிரதிஷ்டையானது ஜூலை 13ஆம் தேதி நடைபெற உள்ளதை முன்னிட்டு ஜூலை 11ஆம் தேதி மாலை நடை திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆனி செவ்வாய்க்கிழமை சிறப்பு வழிபாட்டை முன்னிட்டு சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற வைணவ தலங்களில் ஒன்றான கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ சக்கரபாணி சுவாமி திருக்கோவிலில் மந்த்ராலயம் தங்க கிரீடம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஸ்ரீ விஜயவள்ளி, ஸ்ரீ சுதர்சனவள்ளி தாயார் மற்றும் சக்கரபாணி சுவாமிக்கு ரூபாய் 3 லட்சம் மதிப்பீட்டில் சுமார் 2 கிலோ எடையில் பலவிதமான கற்கள் பதிக்கப்பட்ட தங்க கிரீடத்தை திருக்கோவில் நிர்வாகத்திடம் மந்த்ராலய மடாதிபதி ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் வழங்கினார். முன்னதாக கோவிலுக்கு வருகை தந்த மடாதிபதிக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் நாதஸ்வர மேளதாள மங்கள வாத்தியங்கள் முழங்க பூர்ண கலச வரவேற்பு அளிக்கப்பட்டது. அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி கோவிலில் காய்கனி வியாபாரிகள் சார்பாக கோடாபிஷேகம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு நேரு அண்ணா மார்க்கெட் ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர் ஆலயத்தில் இருந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தவாறு மாங்குடி, கோணக்கரை, வளையப்பேட்டை வழியாக ஊர்வலமாக வந்து மூலவர் சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். நிறைவாக சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காரைக்கால் மாவட்டம் கீழ காசாக்குடியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ சீதலா தேவியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பந்தக்கால் முகூர்த்தமும் பூச்சொரிதல் நிகழ்ச்சியும் அம்மனுக்கான சிறப்பு பூஜைகளும் வீதி உலாவும் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ சீதலா தேவியம்மன் புஷ்ப பல்லக்கில் ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இதனை அடுத்து ஏராளமான பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் அக்னி குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே காரிக்கோட்டையில் ஸ்ரீ பொன்னியம்மன் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு முளைப்பாரி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டி விரதமிருந்த பெண்கள் முளைப்பாரிகளை கோவிலில் வைத்து அம்மன் பாடல்களை பாடியும் கும்மி கொட்டியும் வழிபட்டனர். தொடர்ந்து அதிர் வேட்டுக்களுடன் மேல தாளங்கள் முழங்க கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து முளைப்பாரிகளை குளத்தில் கரைத்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த ஆலயங்களை சுத்தம் செய்யும் இறைப்பணி மன்றத்தின் 291வது உழவார பணி காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் மற்றும் கொளப்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவிலிலும் நடைபெற்றது. இதன் முதல் நிகழ்வாக குன்றத்தூர் பகுதி மக்களிடையே திருக்கோவில்களின் தூய்மை, நலன், பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு திரு வீதி உலா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வின் போது சிவனடியார்கள் திருக்கைலாய வாத்தியங்கள் முழங்க அடியார்கள் புடைசூழ திருமுறைகள் பாடி விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி வீதிகளில் பேரணியாக வந்தனர். மேலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கருதி திருக்கோவில் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. தொடர்ந்து கொளப்பாக்கம் ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் வளாகம் மற்றும் திருக்குளத்தில் உழவார பணி செய்தனர். நிறைவாக உலக மக்கள் நலன் வேண்டி 12 திருமுறை பாராயணம் பாடி கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது.
நேயர்களே, உங்கள் பகுதிகளில் உள்ள கோயில்களில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைகள், உற்சவங்கள், சுவாமி வீதி விழாக்கள் மற்றும் கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ஓம் டிவியில் ஒளிபரப்பு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8505022223.